யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழாவை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்டின் விசேட வளாகமான நல்லூரில் கதிர்காமம் நேற்று காலை அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. நல்லூரில் கதிர்காமம் விசேட வளாகத்தில் இளவல்களுக்கு களம் அமைத்துக் கொடுக்கும் நோக்கில் பல்வேறு போட்டி நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இன்று காலை முதல் நடைபெற்ற வினோத உடை போட்டியில் பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர். இதனிடையே நல்லூரில் கதிர்காமம் விசேட வளாகத்தில் நடத்தப்பட்ட பேச்சு போட்டியிலும் பலர் பங்கேற்றனர். மாணிக்க வாசகர் கூறுகிறார், மலர் மகள் தன் கண்ணிலும் மணந்தவள் அழகன் முருகன் என்று 100,000 சூரியன்கள் ஒரே காலத்தில் ஒளி வீசுவது போன்ற பேரழகையும் தெய்வீக வடிவத்தையும் உடையவன் முருகன். பக்தி பாடல் போட்டியிலும் பெருந்திரளான இளவல்கள் பங்கேற்று தமது திறமையை வெளிப்படுத்தினர். நியூஸ் ஃபர்ஸ்டின் நல்லூரில் கதிர்காமம் விசேட வளாகத்தில் இம்முறையும் செய்தி வாசிப்பில் ஆர்வமுடைய இளவல்களுக்கு களம் அமைத்துக் கொடுக்கும் நோக்கில் திரைப்பரீட்சையும் குரல் தேர்வும் நடத்தப்படுகிறது. திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வில் திறமைகளை வெளிப்படுத்துவோருக்கு சக்தி நியூஸ் ஃபர்ஸ்டின் அரிதான திரையில் தோன்றி செய்தி வாசிப்பதற்கான அரிய வாய்ப்பு கிட்ட உள்ளது. அத்துடன் சக்தி FM வானொலியிலும் மணித்தியால செய்தியை வாசிப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தை விவசாய அமைச்சும் கடற்தொழில் அமைச்சும் இணைந்து அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்துவதில் அனைத்து தரப்பினரதும் மீனவர்களின் நிதி நிலைமைக்கு ஏற்ற வகையில் வருடாந்தம் புதுப்பிக்கக்கூடிய யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழாவினை முன்னிட்டு நல்லூரில் கதிர்காமம் நியூஸ் ஃபர்ஸ்டின் விசேட வளாகம் சிவகுரு ஆதீன வளாகத்திற்கு அருகாமையில் நேற்றைய தினம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த நியூஸ் ஃபர்ஸ்டின் திரை பரீட்சை மற்றும் குரல் தேர்வுக்கான போட்டிகள் தற்போதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் விரும்பினால் தற்போதும் சிவகுரு ஆதீன வளாகத்திலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்ற நல்லூரில் கதிர்காமம் நியூஸ் ஃபர்ஸ்டின் விசேட வளாகத்திற்கு வருகை தரலாம். இந்த போட்டியில் பங்கு பற்றி தெரிவு செய்யப்படுவோருக்கு நியூஸ் ஃபர்ஸ்டின் அரிய திரையான மணத்தியால செய்தி மற்றும் பிரதான செய்திகளை தோன்றுவதற்கான வாய்ப்பும் கிட்ட இருக்கின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மகிந்தவுடன் நான் தனுஷியா ஞானசேகரன், நல்லூரில் கதிர்காமம் நியூஸ் ஃபர்ஸ்டின் விசேட வளாகத்தில் இருந்து.